Good morning, children. Social Science, Term 3, Unit 1, Forts and Palaces. Learning Objectives. We will be able to know the forts in Tamil Nadu. இந்த லெசனில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபோர்ட்ஸ்னால் கோட்டைகள் அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டிஸ்கிரைப் த பேலசஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற பேலசஸை தெரிஞ்சுக்கிறோம். எக்ஸ்பிளைன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபோர்ட்ஸ் அண்ட் பேலசஸ் இன் தமிழ்நாடு. இந்த ஃபோர்ட்ஸை பற்றியும் பேலசஸ் பற்றியும் அதோடைய ஹிஸ்ட்ரியை பற்றி நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இன்ட்ரடக்ஷன். Tamil Nadu has been ruled by several empires, especially by the Chera, Sola, Pandya and Pallava rulers. நம்ம தமிழ்நாட்டை பல மன்னர்கள் ரூல் பண்ணாலும் ஆட்சி பண்ணாலும் அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா சேரா, சோலா, பாண்டியா அண்ட் பல்லவா ரூலர்ஸ் இவங்க தான் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. சோலாஸ், பாண்டியாஸ் அண்ட் நாயக்காஸ் constructed magnificent forts and palaces in Tamil Nadu. தமிழ்நாட்டில் சோலாஸ், பாண்டியாஸ், நாயக்காஸ் தான் அற்புதமான கோட்டைகளையும் பேலசஸ் மாளிகைகளையும் கட்டுறாங்க. த டச், த பிரிட்டிஷ் அண்ட் த ஃப்ரெஞ்ச் entered our country and they built forts to protect their territories. பிரிட்டிஷ்காரங்க, டச்சு, அப்புறம் ஃப்ரெஞ்சுக்காரங்க எல்லாம் நம்மளுடைய நாட்டுக்கு என்ட்ரு ஆகும்போது அவங்களுடைய டெரிட்டரிஸ், அவங்களுடைய நிலப்பரப்பை பாதுகாக்கிறதுக்காக ஃபோர்ட்ஸை வந்து கட்டினாங்க. The architectural monuments are now preserved in the form of palaces, forts and other historical sites in Tamil Nadu. இந்த மாதிரியான கட்டடக்கலை நினைவு சின்னங்கள் எல்லாம் இப்போ என்னவா இருக்குது, ஃபோர்ட்ஸாக பாதுகாக்கப்படுது, பேலசஸாகவும் ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸாகவும் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ பாதுகாக்கப்படுகிறது. டுடே ஒன்லி a few palaces and forts are in good condition. இப்போ வந்து சில ஃபோர்ட்ஸ் பேலசஸ் தான் நல்ல நிலைமையில் இருக்குது. They are the prime attraction for tourists in தமிழ்நாடு. இந்த ஃபோர்ட்ஸும் பேலசஸும் தமிழ்நாட்டோடைய முக்கிய சுற்றுலா இடமாக இப்போ இருக்குது. வேலூர் ஃபோர்ட். வேலூர் ஃபோர்ட் இஸ் a 16th century fort situated in வேலூர், தமிழ்நாடு. வேலூர் ஃபோர்ட் 16th செஞ்சுரியில் கட்டப்பட்டது, 16வது நூற்றாண்டில் கட்டப்பட்டது தான் வேலூர் ஃபோர்ட். அது தமிழ்நாட்டில் வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இட் வாஸ் பில்ட் பை த கிங்ஸ் ஆஃப் விஜயநகரா. விஜயநகர பேரரசு இருந்தாங்க, அவங்களால கட்டப்பட்டது தான் இந்த வேலூர் ஃபோர்ட். Among the forts in Tamil Nadu, Velur Fort is considered to be one of the most invincible fort. தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற ஃபோர்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது வேலூர் ஃபோர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஃபோர்ட். இட் இஸ் சரவுண்டட் பை எ டீப் அண்ட் வைட் மோட். இந்த வேலூர் ஃபோர்ட்டை சுற்றியும் ஆழமான அகலமான மோட்டுனா அகழி, தண்ணி இருக்கும், அதில் வந்து முதலைகள்லாம் விட்டுருப்பாங்க. அதுதான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க, மோட், அகழி. த வாட்டர் ஆஃப் திஸ் மோட் வாஸ் ஹோம் டு thousands ஆஃப் crocodile. ஸோ ஆயிரக்கணக்கான crocodiles, முதலைகள் வந்து இந்த ஃபோர்ட்டில் இருந்தது. இட் வாஸ் ஃபியர்டு பை மெனி ரைடர்ஸ் ஆஃப் த ஃபோர்ட். இது வந்து ரொம்ப பயமாக இருந்தது. ரைடர்ஸ் இந்த கோட்டையை வந்து பிடிக்கணும்னு, வேலூரை வந்து பிடிக்கணும்னு எதிரிங்க வருவாங்களே, அவங்களுக்கு இந்த அகழியை தாண்டதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதை பார்த்து அவங்க பயப்பட்டாங்க. திஸ் ஃபோர்ட் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஆஃப் மிலிட்டரி ஆர்கிடெக்சர். இராணுவ தொழில்நுட்பத்துக்கு, அதாவது மிலிட்டரி ஆர்கிடெக்சருக்கு இது வந்து நல்ல எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இட் இஸ் ஸ்டட்டட் வித் டபுள் ஃபோர்ட்டிஃபிகேஷன். இந்த வேலூர் கோட்டை வந்து 2 கோட்டையால் கட்டப்பட்டிருக்கும். உள்ள ஒரு கோட்டை, வெளியே ஒரு கோட்டைன்னு இருக்கும். இந்த வெளிப்புற கோபுரம் வந்து உட்புற கோபுரத்தை விட்டு ரொம்ப தாழ்வாக இருக்கும். அப்போ தான் உள்ளே இருக்கிற கோபுரத்திலிருந்து பார்க்கும்போது எதிரிகள் வர்றது நமக்கு தெரியும். அதுக்காக வெளிப்புற கோபுரம் தாழ்வாகவும் உட்புற கோபுரம் ஹைட்டாகவும் கட்டியிருப்பாங்க. In 1799, Tipu Sultan's family was detained here by the British. 1799 திப்பு சுல்தான் ஃபேமிலியை பிரிட்டிஷ்காரங்க, அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து அவங்க குடும்பத்தையே இந்த கோட்டையில் தான் அடைச்சி வச்சு சிறைப்பிடிச்சு வச்சுருந்தாங்க. The first rebellion against the British broke out at Velur Fort in 1806. அதாவது 1806ஆம் ஆண்டு தான் இந்த வேலூர் கோட்டையில் தான் ஆங்கிலேயர்களுக்கு, பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஆப்போசிட்டாக முதல்ல ஒரு கிளர்ச்சி,
எங்களுக்கு பிரிட்டிஷ்காரங்க வேண்டாம், ஆங்கிலேயர்களை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்கள் இந்த வேலூர் கோட்டையில் இருக்கிற தமிழர்கள் தான் முதலாக ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க. அதை நம்ம வந்து வேலூர் புரட்சின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ரிபலியன் எங்கே நடந்ததுன்னா இந்த வேலூர் கோட்டையில் 1806 தான் நடந்துச்சு. லுக் அட் த பிக்சர் சில்ட்ரன். திஸ் இஸ் த வேலூர் ஃபோர்ட். Inside the Velur fort, there is a well-known temple called Jalagandeshwara Temple, a church, a mosque, a museum, and several government offices. So, இப்போ வந்து வேலூர் ஃபோர்ட்டில் சர்ச் இருக்குது, மாஸ்க் இருக்குது, மியூசியம் இருக்குது, கவர்மெண்ட் ஆஃபீஸஸும் இங்கே நடத்திட்டு இருக்காங்க. ஜலகண்டேஸ்வரர் டெம்பிளும் இங்கே இருக்குது. வேலூர் ஃபோர்ட் has 5 important mahals. They are ஹைதர் மஹால், திப்பு மஹால், பேகம் மஹால், கண்டி மஹால், பாதுஷா மஹால். இந்த வேலூர் கோட்டையில் 5 மஹால்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்னா ஹைதர், திப்பு மஹால், பேகம் மஹால், கண்டி மஹால், பாதுஷா மஹால்னு ஒவ்வொரு மஹாலுக்கும் ஒரு நேம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் we are going to see about திண்டுக்கல் ஃபோர்ட். திண்டுக்கல் கோட்டை. Dindigul Fort is a 17th century hill fort situated in Dindigul, தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் திண்டுக்கல்லில் இருக்கிற கோட்டை தான் திண்டுக்கல் கோட்டை. இது 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இட் இஸ் ஆல்சோ கால்டு திண்டுக்கல் மலைக்கோட்டை. இது நம்ம மலைக்கோட்டை, திண்டுக்கல் மலைக்கோட்டை அப்படின்னு நமக்கு சொல்லலாம். In the 18th century, the fort was passed on to the kingdom of Mysore. 18th centuryயில் இந்த திண்டுக்கல் ஃபோர்ட்டு மைசூர் கிங்டம் இருக்காங்களே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துச்சு. Dindigul fort was built by the Nayakas of Madurai in order to defend their region from the invading Mysore army. திண்டுக்கல் ஃபோர்ட் வந்து மதுரை நாயக்கர் தான் இந்த திண்டுக்கல் ஃபோர்ட்டை வந்து பில்ட் பண்ணுறாரு, கட்டுறாரு. இந்த திண்டுக்கல் ஃபோர்ட்டை வந்து யார் வந்து படையெடுத்து வராங்க? மைசூர் ஆர்மி, மைசூர் மன்னர்கள் வந்து படையெடுத்துட்டு வராங்க. அவங்கக்கிட்ட இருந்து திண்டுக்கல்லை வந்து காப்பாற்றுறதுக்காக தான் திண்டுக்கல் ஃபோர்ட்டே கட்டுறாங்க. ஆனால் அவங்க வந்து தோத்துடுறாங்க, மதுரை நாயக்காஸ் வந்து தோத்துடுறாங்க. அதனால் இந்த திண்டுக்கல் ஃபோர்ட் யாருக்கு போயிடுது? 18th centuryயில் மைசூர் கிங்டம் கிட்டேயே இந்த திண்டுக்கல் ஃபோர்ட்டு போயிடுது. Presently, the fort is maintained by the Archaeological Survey of India. இப்போது நம்மளுடைய இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் வந்து இந்த திண்டுக்கல் ஃபோர்ட்டை வந்து பராமரிச்சுட்டு வராங்க. The fort was cemented with double walls to withstand heavy artillery. இந்த திண்டுக்கல் ஃபோர்ட்டோட வால்ஸ் எல்லாமே டபுள் வால்ஸாக இருக்குது. ரெண்டு சுவர் இருக்குது. எதுக்குன்னா இங்கே போர் நடக்கும்போது அந்த ஆர்டிலரினா கனரக பீரங்கி, இந்த பீரங்கியோட வெயிட்டை வந்து இந்த ஃபோர்ட்டோட வால்ஸ் வந்து தாங்கணும் இல்லையா, அதுக்காக 2 அடுக்கு சுவர்கள் வந்து கட்டி இந்த கோட்டையை பலப்படுத்தி இருக்காங்க. லுக் அட் த பிக்சர் ஆஃப் திண்டுக்கல் ஃபோர்ட். நெக்ஸ்ட் சில்ட்ரன், யூ ஹாவ் அ ஆக்டிவிட்டி. நேம் த ஃபாலோயிங் பிக்சர்ஸ். King, Queen, Prince, Princess. It's very very simple activity. ஸோ நீங்கள் இதை கரெக்டாக எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், Fort Saint George is the first fort built by the British in India. இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை எதுன்னா ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ். ஸோ இதை நம்ம தமிழில் புனித ஜார்ஜ் கோட்டைன்னு சொல்லுவோம். சென்னையில் இருக்குது. Fort Saint George is located in Chennai. State Secretariat is functioning inside the fort. இந்த கோட்டையில் தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய தலைமைச் செயலகம் இருக்குது. நெக்ஸ்ட், திருமயம் ஃபோர்ட் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ஆர்டிஸ்டிக் ஒர்க் அண்ட் ஆர்கிடெக்சுரல் பிரில்லியன்ஸ். கட்டடக்கலைக்கு ரொம்ப புகழ் வாய்ந்தது ஒன்று தான் திருமயம் ஃபோர்ட். இது வந்து ரொம்ப அழகாக கட்டியிருப்பாங்க. இட் இஸ் லொக்கேட்டட் இன் புதுக்கோட்டை. புதுக்கோட்டையில் இருக்குது. தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த திருமயம் ஃபோர்ட் இருக்குது. திருமயம் ஃபோர்ட் இஸ் பாப்புலர் ஃபார் இட்ஸ் லார்ஜ் ராக் இன்ஸ்கிரிப்ஷன். திருமயம் ஃபோர்ட்டில் வந்து பாறை கல்வெட்டுகள் அதிகமாக இருக்கும். இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டுகள், பாறையில் வந்து கல்வெட்டு எழுதியிருப்பாங்க இந்த திருமயம் ஃபோர்ட்டில். இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஊமையன் கோட்டை. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஊமையன் கோட்டை. Next, the magnificent Sadras fort was built for commercial purposes by the Dutch. It is located in காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் சட்ராஸ் ஃபோர்ட், தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா சதுரங்கப்பட்டினம் கோட்டை. இது வந்து டச்சுக்காரர்கள் வந்து கட்டியிருக்காங்க. இது எதுக்காக கட்டினாங்க அப்படின்னா கமர்ஷியல்
பர்பஸ்க்காக அப்படின்னா வணிக நோக்கத்துக்காக வந்து வியாபாரம் செய்யறதுக்காக இந்த கோட்டையை டச்சுக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிங்கி ஃபோர்ட். கிங்கி ஃபோர்ட் அப்படின்னா செஞ்சி கோட்டை. கிங்கி ஃபோர்ட் இஸ் another beautiful fort in தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னொரு அழகான கோட்டை தான் கிங்கி ஃபோர்ட். இட் இஸ் லொக்கேட்டட் இன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் கிங்கி ஃபோர்ட் இருக்குது. கிங்கி ஃபோர்ட் இஸ் built across 3 hills. இந்த ஃபோர்ட்டு 3 மலைக்குன்றுகள் 3 ஹில்ஸ் இருக்கிற மலைக்குன்றுகளுக்கு மேலே இருக்கும். இந்த 3 மலையுமே கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த ஃபோர்ட்டை வந்து கட்டியிருப்பாங்க. The fort walls are 13 km long and the 3 hills are connected by walls. இந்த ஃபோர்ட்டோடைய வால்ஸ் அதோடைய சுவர்கள் வந்து 13 கிலோமீட்டர் நீளமானது. இந்த சுவர்கள் வந்து 3 குன்றுகளையுமே அந்த 3 ஹில்ஸையுமே கனெக்ட் பண்ணுது. It is built at a height of 800 feet and protected by a 80 feet wide moat. ஸோ இதோட உயரம் வந்து இந்த செவரோட உயரம் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 800 ஃபீட் 800 அடி இருந்தது. இந்த கிங்கி ஃபோர்ட்டை சுற்றியும் மோட் இருந்தது, அகழி இருந்தது. அதோடைய வைடு அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 ஃபீட் 80 அடி இருக்கிற அகலமான அகழி இந்த கோட்டையை பாதுகாத்துச்சு. It is a huge fort with many attractions like Kalyan Mahal temples, Anekulam pond, granaries and a watchtower. இந்த ஹியூஜ் ஃபோர்ட் இந்த ஒரு பெரிய ஃபோர்ட்டில் என்னெல்லாம் இருந்தது, என்ன முக்கியமான இடமா இருந்துச்சுன்னா கல்யாண் மஹால், டெம்பிள்ஸ் இருந்துச்சு, கோயில்களும் இருந்தது, ஆனைக்குளம் பாண்ட் ஆனைக்குளம் அப்படிங்கிற ஒரு குளம் இருந்தது, கிரானரிஸ் களஞ்சியம் தானியங்களெல்லாம் சேமித்து வைக்கிற களஞ்சியமும் இருந்தது, வாட்ச் டவர் கண்காணிக்கிறதுக்கு கோபுரமும் இந்த கிங்கி ஃபோர்ட்டில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் தரங்கம்பாடி ஃபோர்ட். தரங்கம்பாடி ஃபோர்ட் இஸ் லோக்கலி கால்டு டேனிஷ் ஃபோர்ட். தரங்கம்பாடி ஃபோர்ட்டு டேனிஷ் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் லொக்கேட்டட் ஆன் த ஷோர்ஸ் ஆஃப் பே ஆஃப் பெங்கால் இன் தரங்கம்பாடி, தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தரங்கம்பாடி அப்படிங்கிற இடத்துல பே ஆஃப் பெங்கால் அதாவது நம்மளுடைய வங்காள விரிகுடா அந்த கடற்கரை ஓரமாக இருக்கிற கோட்டை தான் தரங்கம்பாடி ஃபோர்ட். தரங்கம்பாடி அதை வந்து ட்ராங்கியூபார் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஃபோர்ட் இஸ் trapezoidal in shape with 3 rooms in the left wing. இந்த தரங்கம்பாடி ஃபோர்ட் பார்க்குறதுக்கு ட்ரொபிசாய்டல் அதாவது சரிவக ஷேப்பில் இருக்கும் 3 அறைகளை கொண்டிருந்துச்சு. த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த ஃபோர்ட் ஹேஸ் 4 டோம்ஸ். சென்ட்ரல் பார்ட்டில் வந்து 4 குவிமாடங்கள், டோம்ஸ்னால் குவிமாடம் மாதிரி இருக்கிறது தான் டோம்ஸ்னு சொல்லுவாங்க. 4 குவிமாடங்கள் சென்ட்ரலில் இருந்துச்சு. த சென்ட்ரல் பில்லர் ஆஃப் த ஹால் ஹோல்ட்ஸ் த என்டையர் வெயிட் ஆஃப் த டோம்ஸ். சென்ட்ரலில் ஒரு பில்லர் இருந்துச்சு. இந்த பில்லர் தான் அந்த 4 குவிமாடங்கள் சொன்னாலே அதோடைய ஹோல் வெயிட்டையும் இந்த பில்லர் தான் தாங்கி இருந்தது. திஸ் இஸ் தரங்கம்பாடி ஃபோர்ட். லுக் அட் த பிக்சர் சில்ட்ரன். நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஹேஸ் கிரேட் பேலசஸ் இன் மெனி பிளேசஸ். சம் ஆர் டிஸ்கிரைப்டு ஹியர். தமிழ்நாட்டில் பேலசஸும் இருந்துச்சு, அரண்மனைகளும் இருந்தது. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திருமலை நாயக்கர் பேலஸ், திருமலை நாயக்கர் அரண்மனை. த மெஜஸ்டிக் திருமலை நாயக்கர் பேலஸ் இஸ் 17th century architecture ஆஃப் நாயக்கர் டைனஸ்டி. 17th century 17ஆம் நூற்றாண்டில் நாயக்கர் டைனாஸ்டி நாயக்கர் மரபால் கட்டப்பட்டது தான் இந்த திருமலை நாயக்கர் பேலஸ். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கலைநயத்தோடு இருக்கிற அரண்மனை. இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் பேலசஸ் இன் சவுத் இந்தியா. சவுத் இந்தியாவில் ரொம்ப பாப்புலரான ஒரு பேலஸ் தான் திருமலை நாயக்கர் பேலஸ். திருமலை நாயக்கர் பேலஸ் இஸ் லொக்கேட்டட் இன் த சிட்டி ஆஃப் மதுரை. மதுரையில் இந்த திருமலை நாயக்கர் பேலஸ் இருக்குது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டோடைய டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லும்போது திருமலை நாயக்கர் மஹாலும் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஃபேமஸான பேலஸ். திருமலை நாயக்கர் பேலஸ் இஸ் வைட்லி நோன் ஃபார் இட்ஸ் ஜாயிண்ட் பில்லர்ஸ். இந்த திருமலை நாயக்கர் பேலஸ் அப்படின்னு சொன்னாவே ஞாபகம் வர்றது என்னென்னா அதோடைய ஜாயிண்ட் பில்லர்ஸ், பெரிய பெரிய பில்லர்ஸ் வந்து அந்த பேலஸில் இருக்கும். இட் ஹேஸ் அன் ஆர்கியாலஜிக்கல் மியூசியம். இப்போ வந்து ஆர்கியாலஜிக்கல் மியூசியமாக தொல்பொருள் ஆராய்ச்சி அருங்காட்சியகமாக இருக்குது. த மேஜர் அட்ராக்ஷன் ஆஃப் திஸ் பேலஸ் இஸ் த கண்ட்ரி யார்ட் அண்ட் த டான்சிங் ஹால். இந்த பேலஸோட முக்கிய இடமா எது சொல்கிறான்னா கண்ட்ரி யார்ட் முற்றம்னு சொல்லுவாங்க. அப்புறம் நடன மண்டபம் டான்சிங் ஹால் அது வந்து ரொம்ப
அட்ராக்ஷனாக இருக்கிற முக்கியமான பிளேஸ். See the picture children, this is Thirumalai Nayakar Palace. Next, Thamukkam Palace. Thamukkam Palace was the summer residence of the Queen Rani Mangammal of Nayak dynasty. It is located in Madurai. மதுரையில் இன்னொரு பேலஸ் இருக்குது, தமுக்கம் பேலஸ். இது வந்து எதுக்காக கட்டினாங்கன்னா, குயின் ராணி மங்கம்மாள் அப்படிங்கிற ஒரு குயின் இருந்தாங்க. அவங்க வந்து சம்மரில் கோடை காலத்தில் அவங்க இருக்கிறதுக்காக நாயக் டைனாஸ்டி நாயக்கர் அரச மரபை சேர்ந்தவர்களால் இந்த தமுக்கம் பேலஸ் கட்டப்பட்டது. Children, here is another activity. It is also very simple activity. Connect the following objects with their names. Bow and arrow, sword means wall, throne என்னது சிம்மாசனம், ராஜா உட்காருவார் இல்லையா, அதுதான் throne. ஷீல்டு கேடயம், crown கிரீடம். So very simple activity. Next, Fern Hills Palace in Ooty served as the summer palace for the kings of Mysore. மைசூர் மன்னர்களால் ஊட்டியில் ஒரு பேலஸ் கட்டியிருக்காங்க. எதுக்காகனா சம்மர் பேலஸ், கோடை காலத்தில் அவங்க இங்கே வந்து ஊட்டியில் வந்து இருக்கிறதுக்காக ஒரு பேலஸ் கட்டிக்கிறாங்க, ஃபர்ன் ஹில்ஸ் பேலஸ். நெக்ஸ்ட், தஞ்சாவூர் மராத்தா பேலஸ். தஞ்சாவூர் மராத்தா பேலஸ் இஸ் பாப்புலர்லி கால்டு தஞ்சாவூர் அரண்மனை. தஞ்சாவூர் மராத்தா பேலஸை எல்லோரும் தஞ்சாவூர் அரண்மனை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தஞ்சாவூர் மராத்தா பேலஸ் was originally constructed by the rulers of தஞ்சாவூர் நாயக்கர் கிங்டம். தஞ்சாவூரில் நாயக்கர் ஆட்சி செஞ்சாங்களே, அப்போ அவங்களால கட்டப்பட்டது தான் இந்த தஞ்சாவூர் மராத்தா பேலஸ். ஆஃப்டர் த ஃபால் ஆஃப் த தஞ்சாவூர் நாயக்கர் கிங்டம், இட் சர்வ்டு ஆஸ் த அஃபிஷியல் ரெசிடென்ஸ் ஆஃப் தஞ்சாவூர் மராத்தா. நாயக்கர் கிங்டம் தஞ்சாவூரில் இருக்கும்போது மராத்தா கிங்டமும் தஞ்சாவூருக்கு ஆப்போசிட்டாக படையெடுத்து வராங்க. அந்த படையெடுப்பில் நாயக்கர் கிங்டம் தோத்துடுறாங்க, மராத்தா கிங்டம் தான் வின் பண்ணுறாங்க. அதனால் இந்த தஞ்சாவூர் அரண்மனையும் மராத்தியர் கிங்டமுக்கு போயிடுது. அவங்க வந்து இந்த தஞ்சாவூர் அரண்மனையை வந்து அஃபிஷியல் ரெசிடென்ஸாக அதிகாரப்பூர்வ இல்லமாக அவங்க மாற்றிக்கிட்டாங்க. Tanjavur Palace Complex is a tourist attraction which houses 3 separate venues: the palace, the art gallery and a manuscript library, Saraswati Mahal. தஞ்சாவூர் பேலஸை வந்து 3 செப்பரேட் வென்யூவாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பேலஸ், இன்னொன்று வந்து ஆர்ட் கேலரி. ஆர்ட் கேலரினா கலைக்கூடம், கலைப்பொருட்கள் இருக்கிற ஒரு ஆர்ட் கேலரியாகவும், இன்னொன்று வந்து சரஸ்வதி மஹால்னு பிரிச்சிருக்காங்க. இந்த சரஸ்வதி மஹாலில் வந்து மேனுஸ்கிரிப்ட், அதாவது கையால் எழுதின நூல்கள் எல்லாம் இதில் வச்சுருக்காங்க. சரஸ்வதி மஹால் இஸ் கன்சிடர்டு ஆஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் லைப்ரரிஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற பழங்கால வரலாற்று நூலகமாக இந்த சரஸ்வதி மஹாலை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. சரஸ்வதி மஹால் ஆல்சோ ஹேஸ் அ மியூசியம், ஒரு அருங்காட்சியகமாகவும் இந்த சரஸ்வதி மஹால் இருக்குது. த லைப்ரரி ஹேஸ் மோர் தேன் a million manuscripts in languages like Tamil, Sanskrit, Marathi, Telugu and மணிப்பிரவளம். இந்த சரஸ்வதி மஹால் ஒரு நூலகம், லைப்ரரியாகவும் இருக்குது. இந்த லைப்ரரியில் மில்லியன் மேனுஸ்கிரிப்ட்ஸ், அதாவது மில்லியனுக்கு அதிகமான கையெழுத்து பிரதிகள், அதாவது கையில் எழுதின நூல்கள் இருக்கு இல்லையா, அதோடைய பிரதிகள் இந்த லைப்ரரியில் வச்சுருக்காங்க. என்னென்ன லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா, தமிழ் இருக்குது, சான்ஸ்கிரிட், மராத்தி, தெலுங்கு, அது இல்லாமல் மணிப்பிரவளம்னா தமிழ் மொழியும் வடமொழியும் கலந்து எழுதின நூல், அந்த மாதிரியான நூல்களுமே இந்த லைப்ரரியில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட், பத்மநாபபுரம் பேலஸ். பத்மநாபபுரம் அரண்மனை. பத்மநாபபுரம் பேலஸ் இஸ் a beautiful historical monument that is situated in பத்மநாபபுரம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பத்மநாபபுரம் அப்படிங்கிற இடத்துல இந்த பத்மநாபபுரம் பேலஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகான வரலாற்று நினைவு சின்னமாக இந்த பத்மநாபபுரம் பேலஸ் இருக்குது. இட் இஸ் ஆல்சோ known as கல்குளம் பேலஸ். கல்குளம் பேலஸ் அப்படின்னும் இந்த பத்மநாபபுரம் பேலஸுக்கு இன்னொரு பேர் இருக்குது. பத்மநாபபுரம் பேலஸ் இஸ் அ வுடன் பேலஸ் விச் இஸ் பில்ட் இன் கேரளா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். இந்த பத்மநாபபுரம் பேலஸை வந்து வுட்டனில், மரத்தால் கட்டப்பட்டன பேலஸ். இது வந்து கேரளா ஸ்டைலில் கட்டியிருக்காங்க.
It is a fine example of art and craftsmanship. இந்த பத்மநாபபுரம் பேலஸ் கலை மற்றும் கைவினை திறனுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. த பத்மநாபபுரம் பேலஸ் வாஸ் பில்ட் பை த ரூலர் ஆஃப் ட்ரவன்கூர். ட்ரவங்கூர் மீன்ஸ் திருவாங்கூர். திருவாங்கூர் ஆட்சியாளரால் இந்த பத்மநாபபுரம் பேலஸ் கட்டப்பட்டது. த பேலஸ் ஹேஸ் வேரியஸ் செக்ஷன்ஸ் லைக் குயின் மதர் பேலஸ், கவுன்சில் சேம்பர், சதன் பேலஸ் அண்ட் ஸோ ஆன். இந்த பேலஸில் நிறைய செக்ஷன்ஸ் எல்லாம் பிரிச்சிருக்காங்க. குயின் மதர் பேலஸ் அப்படின்னா ராஜமாதா அரண்மனை, கவுன்சில் சேம்பர் அப்படின்னா சபை, ராஜாக்களெல்லாம் கூடுவாங்க இல்லையா அந்த சபையாகவும், அடுத்தது சதன் பேலஸ் தெற்கு அரண்மனையாகவும் பார்வைக்கு பல இடங்களாக பிரிச்சிருக்காங்க. லுக் அட் த பிக்சர் சில்ட்ரன். திஸ் இஸ் பத்மநாபபுரம் பேலஸ், கல்குளம் பேலஸ். ஓகே சில்ட்ரன், இந்த லெசனில் நாம் நிறைய ஃபோர்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், பேலஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வேலூர் ஃபோர்ட், திண்டுக்கல் ஃபோர்ட், அப்புறம் கிங்கி ஃபோர்ட், தரங்கம்பாடி ஃபோர்ட் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் திருமலை நாயக்கர் பேலஸ், தமுக்கம் பேலஸ் அண்ட் தஞ்சாவூர் மராத்தா பேலஸ் அண்ட் ஆல்சோ பத்மநாபபுரம் பேலஸ், இந்த அரண்மனைகளை பற்றியும் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆல்ரைட் சில்ட்ரன், தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.